ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஷியஸான கேசரி பாத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ். இதுக்கு நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போதுக்கு நான் ஒரு 1/2 கப் மட்டும் இதில் ஊற்றிக்க போகிறோம். நெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போது இதில் நான் ஒரு அரை கைப்பிடி முந்திரி போட்டு நல்லா அது ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். முன்னாடி காட்டின அந்த கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அந்த கப்பில் தான் வரும். ஸோ அந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போதே அந்த ரவை நல்லா வெந்து வரும். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூனோட இன்னும் கம்மியாகவே கேசரி பவுடர் அப்புறம் ஒரு 2 ஏலக்காவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே கப்பில் நான் ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இந்த ரவையிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சர்க்கரை ரவையில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக அது வெட் ஆகும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை கொதித்து வரணும். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மீதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா நெய், அந்த நெய்யை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதை ஃபுல் சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி ஸ்டிர் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி சைட்லலாம் நம்மளுக்கு அந்த ஆயில் செப்ரேட், லைக் அந்த நெய் செப்ரேட் ஆகி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு கரண்டியில் ஒட்டி வரலை. இது அப்படியே இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேசரி பாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கரண்டியில் எடுத்து போடும்போது கூட அது நம்மளுக்கு கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் அதை ஆறிடுச்சுன்னா கூட மறுபடியும் நீங்கள் சூட் பண்ணும் போது இதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.